ياسين والقرآن الحكيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله نحمد ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم والعصر إن الإنسان لفي خسر صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس الصحة والفراغ أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. அருளன்பு பண்பில் அளவற்ற உந்தன் எல்லாம போட்டி தோக்குகிறேன் அல்லாஹ். சாந்தியும் சமாதானமும் சர்தாரே தோஜஹான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் சான்றுகளை வருவாதை பேணி பண்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், உலக மோமின்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய நன்னருளை நாடி வந்திருக்கின்ற நம் அனைவரும் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்னும் நிலவட்டுமாக. அன்புக்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை சகோதரர்களே, இந்த வார ஜும்மா பயானுடைய தலைப்பு வாழ்க்கை ஒரு பொக்கிஷம் என்ற தலைப்பில் உலகத்திலே உரையாற்ற இருக்கிறது. அன்பிற்கினியவர்களே, இந்த தலைப்பிலே உலகத்திலே இந்த நேரத்திலே உரையாற்ற காரணம், இன்னும் 3 நாட்களிலே புது வருடம் பிறக்க இருக்கின்றது. ஆங்கில புத்தாண்டு 2024 முடிந்து 25 ஆரம்பமாக இருக்கின்றது. இந்த புத்தாண்டுக்கும் நமக்கும் சம்பந்தம் இல்லை என்றாலும் கூட இந்த நேரத்தில் உங்களுக்கு நான் 2 வகையான செய்திகளை நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இஸ்லாமிய மார்க்கம் என்பது ஒரு முழுமையான மார்க்கம். அல்லாஹ் சொல்வான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும். இந்த மார்க்கம் ஒரு முழுமையான மார்க்கம். அதே நேரத்தில் இந்த மார்க்கத்தை சார்ந்தவர்கள் இந்த ஈமானிலே இஸ்லாத்திலே முழுமையாக இருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறார். யா அய்யுஹல்லதீன ஆமனூ துகுலூ ஃபிஸ்ஸில்மி காஃபா. இவைகளில் இஸ்லாமிய நெறிமுறைகளிலே முழுமையாக நுழைந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அதனால மற்றவர்கள் தங்களுடைய கலாச்சாரங்களை, பண்பாடுகளை, பழக்க வழக்கங்களை பின்பற்றலாம், கடைபிடிக்கலாம், அதனுடைய சுய உரிமை. ஆனால் அதை நாம் செய்ய வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. அதை பற்றிய சில செய்திகள் உங்களுக்கு நான் இறுதியிலே நான் சொல்கிறேன். ஏன்னா பயானுடைய கடைசியில தான் மக்கள் அதிகமா வர்றாங்க. எல்லா பள்ளியினுடைய தலைவிதி 1 மணிக்கு இமாம் பயான் ஆரம்பிச்சிடணும். 20 நிமிடம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். கடைசியிலே ஒரு 10 நிமிடத்திலே மக்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். ஆனால் அந்த நேரத்தில் உங்களுக்கு அது தொடர்பான சில செய்திகளை ஒரு 5 நிமிடத்திலே நான் சொல்கிறேன். இப்பொழுது உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி என்னவென்றால்,
ஒரு ஆண்டை அழித்து இன்னொரு ஆண்டை துவங்குகின்ற நாம் கடந்த ஆண்டிலே நாம் என்ன செய்தோம்? அந்த கடந்த ஆண்டை எப்படி நாம் கழித்தோம்? அதை நாம் சற்று யோசிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு வருடம் முடிந்த அடுத்த வருடம் துவங்குகிறது என்றால் அது மகிழ்ச்சியின் அடையாளம் அல்ல, மகிழ்ச்சியின் கொண்டாட்டம் அல்ல, உண்மையிலேயே கவலைப்பட வேண்டிய ஒரு தருணம் தான். ஏனெனில் நம்ம இந்த உலகத்துக்கு அல்லாஹு தஆலா அனுப்புகிற நேரத்திலேயே 4 விஷயத்தை அல்லாஹு தஆலா முடிவு செய்து விட்டார். தாயின் கருவறையில் இருக்கிற நேரத்திலே 4 விஷயங்கள் முடிவு செய்யப்பட்டுதான் இந்த உலகத்துக்கு ஒரு மனிதன் வருகின்றார். அதிலே ஒன்று அவருடைய தவணை. இந்த உலகத்தில் எவ்வளவு காலம் அவன் வாழப் போகிறான் என்பதை தாயின் கருவறையில் எல்லாம் செய்கிறார். புகாரி ஷரீஃபிலே கலாக்கதருடைய பாடத்திலே இருக்கும். இரண்டாவது அவனுக்கான ரிசுக்கு முடிவு செய்யப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக இந்த உலகத்தில் அவனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கும் என்பது முடிவு செய்யப்படுகிறது. நாலாவதாக இந்த உலகத்தை விட்டு அவன் விடைபெறுகிற நேரத்தில் சக்கியும் நம் சாயுது, அவன் நல்லவனாக இறை அருளை பெற்றவனாக மரணிக்கப் போகின்றானா அல்லது துர்பாக்கியவனாக மரணிக்கப் போகின்றானா இப்பதை எல்லாம் முடிவு செய்தான் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துக்கு அனுப்புவார். ஆனால் ஒரு வருடம் முடித்து விட்டது என்று சொன்னால் நாம் கொண்டாட வேண்டிய தருணம் அல்ல, நாம் கவலைப்பட வேண்டிய, நம்மை நாம் பரிசீலித்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டத்திலே இருக்கின்றோம். ஒரு வருடத்தை முடித்து அடுத்த வருடத்துக்கு நாம் செல்கின்றோமே, அந்த வருடத்தை நாம் எப்படி கழித்தோம் என்பதால் அது வருடத்துக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரத்தை பற்றியும் கவலைப்படுமாறு கவனத்தை செலுத்துமாறு வார்த்தை கூறுகின்றது. எனவே அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே ஒரு உயர்ந்த பொருட்கள் மீது, மனிதனுக்கு பயனான பொருட்கள் மீதுதான் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்வது வழமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சத்தியம் செய்கின்ற பொருட்கள் எல்லாம் மிக உயர்ந்த பொருட்கள் மீது, அதே நேரத்தில் மனிதனுக்கு மிகப்பெரியதான் அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்வது வழமை. அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சத்தியம் செய்கின்ற பொருட்கள் எல்லாம் மிக உயர்ந்த பொருட்கள் மீது, அதே நேரத்தில் மனிதனுக்கு மிக பயனான பொருட்கள் மீதுதான் அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்றார். ஆனால் இங்கே நான் விஷயத்தை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு மனிதன் சத்தியம் செய்யக்கூடாது, அப்படி சத்தியம் செய்தால் அல்லாஹ் மீது மட்டும்தான் சத்தியம் செய்ய வேண்டும் என்பதை வாக்கம் கூறுகிறது. ஆனால் அதே நேரத்திலே அல்லாஹ் தஆலா சத்தியமிட்டு சொல்கின்ற எல்லா பொருட்களுக்கும் உயர்ந்த பொருட்கள், மனிதனுக்கு பயனான பொருட்கள் மீது அல்லாஹ் தஆலா சத்தியம் செய்கிறார். அஷ்ரம் சிவதுஹாஹா, சூரியன் மீது சத்தியமாக, லுகா நேரத்தின் மீது சத்தியமாக, வானத்தின் மீது சத்தியமாக, பூமியின் மீது சத்தியமாக நிறைய அல்லாஹ் கூறுகிறார். அது போன்றால் அல்லாஹ் தஆலா 103வது சூராவில் அல்லாஹ் கூறுகிறார், வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். அப்படி என்றால் அந்த காலம் என்பது மிக உயர்ந்தது, அந்த காலம் என்பது மனிதனுக்கு பயனானது. எந்த அளவுக்கு என்று சொன்னால் சூரத்து தஹர், காலம் என்ற பேரிலே அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை அல்லாஹ் இறக்கி வைத்திருக்கின்றான். காலத்தை மீது சத்தியம் இருக்கிறார்கள் மட்டுமல்ல, காலம் என்ற பெயரிலே அல்லாஹ் தஆலா ஒரு சூறாவை அல்லாஹ் தஆலா இறக்கி வைத்திருக்கின்றான். அது மட்டுமல்ல, காலத்தை குறை சொல்வது அல்லாஹ்வை குறை சொல்வது. இயேசு புதுசியிலே அல்லாஹ் குர்ஆனில் பெருமானார் சொன்னார்கள், லா தசுப்பு தஹ்ர வானத் தஹர், காலத்தை நீங்கள் ஏசாதீர்கள், நான் தான் காலமாக இருக்கிறேன். யதி யுகல்லிபு லைல வன்னஹார், இரவையும் பகலையும் மாற்றுவது என்னுடைய அதிகாரத்திலே இருக்கின்றது. யார் காலத்தை குறை சொல்கின்றாரோ அவர் அல்லாஹ்வை குறை சொல்கின்றார். காலம் என்பது அல்லாஹ்வுடைய அதிகாரத்திலே இருக்கின்றது. இந்த காலத்தை ஒரு மனிதன் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அதை தவறவிட்டால் மிகப்பெரிய நஷ்டத்துக்குள்ளாகும். காலம் என்பது எவ்வளவு பெரிய பாக்கியமான தெரியுமா? அறியவர் மக்கள் எழுதுகின்றார்கள், ஒரு வருடத்தினுடைய மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? தேர்தலிலே தோற்று போன மாணவரிடத்திலே கேளுங்கள். தேர்தலிலே தோற்று போன
மாணவரிடத்திலே கேளுங்கள், ஒரு வருடத்தினுடைய அருமை அவருக்கு தெரியும். ஒரு நாளுடைய சரி ஒரு மாதத்தினுடைய அருமை என்னன்னு தெரியணுமா? குறை மாதத்திலே குழந்தையை பெற்ற பெண்ணிடத்திலே கேளுங்கள், அந்த கஷ்டம் அவளுக்கு வழி என்னவென்று தெரியும். ஒரு வாரத்தினுடைய மதிப்பு என்னவென்று உங்களுக்கு தெரிய வேண்டுமா? ஒரு வார பத்திரிகை ஆசிரியரிடத்திலே கேளுங்கள், அந்த வாரத்தின் அருமை அவருக்கு தெரியும். ஏன்னா அந்த வாரத்துக்குள்ள அந்த செய்தியை அவர் சேகரிச்சு என்ன செய்யணும், பத்திரிகையை கொடுக்கிறது இல்லையா? இது மாதிரி ஒரு நாளுடைய அருமை என்னவென்று தெரிய வேண்டுமா? தினக்கூலியாக வேலை செய்யக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு நாள் வேலை கிடைக்காவிட்டால், அந்த வேலை கிடைக்காத அந்த தினக்கூலி மனிதனிடத்திலே கேளுங்கள், அந்த ஒரு நாளுடைய அருமை அவனுக்கு என்னவென்று தெரியும். அதே மாதிரி ஒரு மணி நேரத்தினுடைய மதிப்பு என்னவென்று தெரிய வேண்டுமா? ரயில்வே நிலையத்திலே நீங்கள் அழைப்பதற்காக சென்ற நண்பர்கள், உறவினர்கள் வருகிற நேரத்திலே எதிர்பார்த்து இருக்கிறீர்கள் தெரியுமா? அந்த நேரத்திலே ஒரு மணி நேரத்தினுடைய அருமை என்ன? அவர் எதாவது செய்வார், வரக்கூடிய வண்டி தாமதமாக வரலாம், உங்களுக்கு வேற நிறைய இருக்கும், அந்த நேரத்தில் அந்த ஒரு மணி நேரத்தினுடைய அருமை என்னவென்று தெரியும். அடுத்து கூறுகின்றார், ஒரு நிமிடத்தினுடைய மதிப்பு என்னவென்று தெரிய வேணுமா? ரயிலை தவறவிட்ட பயனிடத்திலே கேளுங்கள், ரயிலை தவறவிட்ட பயனிடத்திலே கேளுங்கள், ஒரு நிமிடம், ஒரு நிமிஷம் தாங்க வண்டி போயிடுச்சுங்க என்பதாக அவர் சொல்லுவார். ஒரு வினாடியினுடைய அருமை என்னென்று தெரியணுமா? விபத்திலே உயிர் தப்பிய மனிதனிடத்திலே கேளுங்க, விபத்திலே உயிர் தப்பிய மனிதனிடத்திலே கேளுங்க. ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, ஒரு செகண்ட் இல்லைன்னா அவ்வளவுதான், நேரம் நான் செய்யிருப்பேன், ஏதோ கைதான் அடிபட்டு சொல்லுவான். ஒரு மில்லி செகண்டுடைய அருமை என்னவென்று தெரிய வேண்டுமா? விருந்திக்கிலே வெள்ளி பழக்கம் பெற்றவரிடத்திலே கேளுங்க. ஏன்னு சொன்னால் தங்கம் பெற்றவன் வந்துட்டு என்ன செய்யணும், ஒரு மில்லி செகண்ட்ல வந்துட்டு ஜஸ்ட் அவன் பாஸ் ஆயிடுவான், வின் பண்ணிடுவான். அப்ப இந்த உலகத்திலே காலத்தினுடைய அருமையை நாம் உணர வேண்டும். ஏனெனில் நாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த காலம் எப்படிப்பட்ட தெரியுமா? ஒவ்வொரு நாளும் இந்த நாள் உதயமாகிற நேரத்திலே 4 விஷயங்களை இந்த நாள் சொல்கிறது. ஒவ்வொரு நாளும் உதயமாகிற நேரத்திலே 4 விஷயங்களை கூறுகின்றது. ஒன்று, அனயோமுன் ஜதீத், நான் ஒரு புதிய நாளாக இருக்கின்றேன், நான் ஒரு புதிய நாளாக இருக்கின்றேன். இரண்டாவது கூறுகிறது, வலா அமலிக்க ஷஹீத், நீ இன்று செய்யக்கூடிய காரியங்களுக்கு நான் சாட்சி சொல்லக்கூடியவனாக இருக்கிறேன். வடமை நாளையிலே அல்லாஹ்வுடைய தர்பாரிலே 6 விஷயங்கள் சாட்சி சொல்லுவதாக கிதாபில் எழுதுகின்றார்கள். அதிலே ஒன்று, ஒவ்வொரு நாளும் அந்த நாளை எப்படி கழித்தார் என்பதற்கு அது சாட்சி சொல்லும். மூன்றாவதாவது கூறுகின்றது, நீ என்ன நற்செயலை செய்ய முடியுமோ அதை செய்து கொள், எதை நீ செய்தாயோ மறுமை நாளையிலே அதை நீ பெற்றுக் கொள்வாய். நாலாவதாக அது கூறுகின்றது, அபதா, எதை நீ நாளைக்கு செய்யலாம் என்பதாக தாமதப்படுத்தினாயோ அதை நினைத்து நீ கவலைப்படுவாய், மீண்டும் நான் இடத்திலே வரவே மாட்டேன் என்று நாள் கூறுவதாக நாம் ஹசன் பஸ்ரி அவர்கள் கூறுகிறார்கள். நாம் ஹசன் பஸ்ரி அவர் எப்படி கூறுகிறார்கள், காலத்தின் அருமையை நான் எப்படி விளங்கிக் கொண்டேன் தெரியுமா? அசர் காலத்தின் மீது சத்தியமாக என்று அல்லாஹ் கூறுகின்றானே, அந்த ஆயத்தினுடைய அருமையை ஒரு ஐஸ் வியாபாரி மூலமா நான் அறிந்து கொண்டேன், ஒரு ஐஸ் வியாபாரி மூலமாக அறிந்து கொண்டேன். ஒரு வீதியிலே நடந்து சென்றேன், அவன் என்ன செய்தார், ஐஸ் வியாபாரி மக்களை பார்த்து கூறுகின்றான், இரஹமு எது ராசமாவிகி, யாருடைய மூலதனம் உருகி கொண்டிருக்கின்றனோ அந்த மனிதன் மீது நீங்கள் இரக்கம் காட்டுங்கள் என்பதாக அவர் கூறுகின்றார். யாருடைய மூலதனம் உருகி கொண்டிருக்கிறதோ அவர் மீது இரக்கம் காட்டுங்கள் என்பதாக. வாழ்க்கை என்பது ஐஸ் கட்டி போன்றது, நாம் உண்டாலும் அது கரையும், உண்ணாவிட்டாலும் அது கரையும்.
நாம் அதை நல்வழியிலே பயன்படுத்திக் கொண்டால் நாம் பாக்கியசாலிகள், இல்லாவிட்டால் நாம் துரதிருஷ்டசாலிகள். அதன் காரணமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் ஒரு வருடத்தை பற்றி அல்ல, ஒவ்வொரு நாளை பற்றியும் கவலைப்பட்டார்கள். அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிக உயர்ந்த சஹாபி. எவ்வளவு உயர்ந்த சஹாபி தெரியுமா? எழுதியிருந்தார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத் அன்ஆம் என்ற சூரா அருளப்படுகிறது. ஏறத்தாழ 1.5 ஜுஸு இருக்கிறது. அந்த சூரா தராவியில ஒரு நாளைக்கு ஒரு ஆபீஸ் வரக்கூடிய, ஆரம்பத்துல 10 நாள் 1.5 ஜுஸு ஓவார் இல்லையா, அந்த 1.5 ஜுஸுல சூரத் அன்ஆம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பெருமானாரிடத்திலே ஓதினார்கள். பெருமானார் என்ன செய்றாங்க, சஹாபாக்களுக்கு ஓதினார்கள். அப்துல்லா மசூத் சொன்னாரா, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சூரா நான் அப்படியே ஒரு ஓதி காமிக்கட்டுமா என்பதாக. பெருமானார் ஆச்சரியப்பட்டு போனார் ஒரு ஞாபக சக்தியை பார்த்து. 1.5 ஜுஸுவை அப்துல்லாஹ் ஓதி காமிச்சாங்க. ஒரே சொன்னார் ஓதி காமிக்கட்டுமா. அவர் கேட்ட போது பெருமானார் ஆச்சரியப்படுத்த ஓதி என்பதாக ஓதினார்கள். 1.5 ஜுஸுவை ஒரே டயத்துல ஓதி முடிச்சாங்க. அவ்வளவு பெரிய ஞாபக சக்திக்கு சொந்தக்கார் அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, மா நதிம்து அலா ஷைஇன் நதமி அலா யௌமில் வரபத் ஷம்சு. சூரியன் மறைகின்ற நாளிலே நான் எதை பற்றியும் கவலைப்படவில்லை. உலகத்திற்கு எவ்வளவோ கவலை இருக்கு. உலகம் சார்ந்த விஷயத்தை நினைச்சு நம்ம கவலைப்படும். இது அப்படியாச்சு, இது அப்படியாச்சு என்பதாக கவலைப்படும் சொல்கிறார்கள். நான் இந்த உலகம் சார்ந்து எந்த விஷயத்தை பற்றி நான் கவலைப்படவில்லை. ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை பற்றி நான் கவலைப்படுவேன். என்னுடைய ஒரு நாள் கழிந்தது, ஆனால் அதில் என்னுடைய அமலை நான் அதிகப்படுத்தாவிட்டால் நான் கவலைப்படுவேன் சொன்னாங்க. என்னுடைய அமல் அதிகப்படுத்தாவிட்டால் பரலான விஷயத்துக்கு அல்ல, நேற்றை விட இன்னைக்கு நான் அமல்களை அதிகம் செய்திருந்தால் சந்தோஷப்படுவேன். நேற்றை விட இன்னைக்கு ஒரு காஜூர் அதிகமா ஓதி இருக்கேன், ஒரு 10 ரக்காத் தொழுது இருக்கேன், ஒரு 100 ரூபாய் தர்மம் செஞ்சிருக்கேன், நான் சந்தோஷப்படுவேன். ஆனால் ஒரு நாள் என்னுடைய வாழ்க்கையில ஒரு நாள் கழிந்திருக்கின்றது, நேற்றை விட இன்னைக்கு நான் மறுமையிலே முன்னேறாவிட்டால் நான் கவலைப்படுவதாக. நாம் கவலைப்படுகின்றோம் இந்த உலகம் சார்ந்த விஷயத்திலே. நல்ல விஷயத்திலே கவலைப்படுவோம், தப்பல்ல. ஆனால் மார்க்க விஷயத்தில் நாம் என்ன கவலைப்படுகின்றோம்? நேற்று தெரியாத விஷயம் எனக்கு இன்னைக்கு தெரிந்திருக்கின்றது. நேற்றை விட இன்னைக்கு ஒரு 10 ஆயத்தினுடைய நான் தர்ஜுமாவை நான் அறிந்திருக்கின்றேன். நேற்றை விட இன்னைக்கு இந்த ஹதீஸை நான் தெரிந்திருக்கின்றேன். நேற்றை விட இன்னைக்கு நான் ஒரு அமலை செய்திருக்கிறேன் என்பதாக நாம் நினைத்து சந்தோஷப்பட வேண்டும். அப்படிப்பட்ட நிலை இல்லை என்று சொன்னால் நாம் அதை நினைத்து கவலைப்பட வேண்டும் என்பதாக சொல்லி என்ன செய்யறாங்க, அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க. நம்முடைய முன்னோர்கள் ஒரு விஷயத்தை வைக்குங்க, எல்லாத்துக்கும் அல்லாஹ் தஆலா குறிப்பிட்ட காலம் தான் வாழ கொடுத்தான். பெருமானார் சொல்வாங்க, ஆமா உம்மத்தி வாவைன சித்தீன வஸபீன், என்னுடைய உம்மத்துடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. என்னுடைய உம்மத்துடைய வயது 60க்கும் 70க்கும் இடைப்பட்டது. ஆனா நம்முடைய முன்னோர் உயர்ந்த அந்தஸ்தை எப்படி அடைந்தார்கள்? தனக்கு கொடுக்கப்பட்டதை பயன்படுத்திக் கொண்டார். ஒரு வகுப்பிலே 40 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்று சொன்னால் முதலிலே வரக்கூடியவனும் அங்குதான் இருக்கிறான், ஃபெயிலாகக்கூடியவனும் அதே நிலையிலே தான் இருக்கிறான், நீடியமாக படிக்கக்கூடியவன் அதே நிலையிலே இருக்கிறார். 3 வகையான மாணவர்கள் பள்ளி அறையிலே மட்டுமல்ல வாழ்க்கையிலே இருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா தன் திருமறையிலே பதிவு செய்கின்றார். சூரத்து ஃபாத்திரிலே அல்லாஹ் தஆலா சொல்வார், ஃபமின்ஹும் ஸாலிமுன் நஃப்ஸிஹி, 3 வகையான மனிதர்கள் இங்கே இருக்கிறார்கள். ஒன்று, தங்களுக்கு தாங்களே அநீதி இழைத்துக் கொண்டவர்கள், அதாவது இந்த உலகத்தை வாழ்க்கையை பாவத்திலே கழித்தவர்கள். வமின்ஹும் முக்தஸித், நடுநிலையானவர்கள். நடுநிலையானவனா என்ன? பரதான காரியத்தை செய்வாங்க, நடுநிலையான மக்கள். வமின்ஹும் சாபிக்கு பில் ஹைராத், நன்மையான விஷயத்திலே முந்தி வரக்கூடியவர்கள். இந்த 3 வகையான மக்கள் இருப்பார். அல்லாஹ் தஆலா தன் திருமறையை பதிவு செய்கின்றார். அதான் இந்த உலகத்திலே நம்முடைய முன்னோர்கள் உயர்ந்த நிலைக்கு சென்றதற்கு காரணம் என்ன? அவருக்கு 100 வருடங்கள் கொடுக்கப்பட்டவருக்கு 50 வருடங்கள் கொடுக்கப்படவில்லை. பள்ளி அறையில நான் சொன்னதை போது எல்லாருக்கும் ஒரே கிளாஸ், ஒரே டீச்சர், ஒரே மாடலை பார்வையாற்றுகிறார்கள். அல்லாஹ் தஆலா மனிதனுக்கு கொடுத்திருக்கின்ற மூளை 800 கிராம் தான்.
மூளையுடைய அளவு அறிவியல் பருவத்தில் கூடுதலாக 800 கிராம் தான். அதை எப்படி பயன்படுத்துகிறோம், எதிலே பயன்படுத்துகிறோம் என்பதாக இருக்கிறோம். உலகத்தில் எல்லா விஷயங்களும் இருக்காம், அதை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதாக. ஒரு செல்போன் இருக்கிறது, யார் எதற்கு எப்படி பயன்படுத்துகிறார் என்பதை கொண்டுதான் முன்னேற்றம் இருக்கிறது, வீழ்ச்சியும் இருக்கின்றது. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த வார்த்தையை நான் கொடுத்திருக்கிறார். இந்த உலக வார்த்தை என்பது குறிப்பிட்ட காலத்தோடு முடிந்து விடும். இந்த உலகத்தில் யார் நிரந்தரமாக வாழ்ந்த சரித்திரம் இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை என்ன செய்யறாங்க, நடந்து செல்கிறார்கள். அதே சில காபிர்கள் சொன்னார்கள், எவ்வளவு நாளைக்கு இவர் இருப்பார், ஒரு நாளைக்கு மௌத்தாயிடுவார், அதோடு இவருடைய மார்க்கம் போய்விடும் என்பதாக பெருமானார் கவலைப்பட்டார். தன்னுடைய மௌத்தை நினைத்து கவலைப்படவில்லை. நம்ம நல்லதை சொல்றோம், நம்ம மௌத்தானு நினைக்கிறார்களே என்பதாக, நல்லதை சொல்றோம் மௌத்தான நினைக்கிறான் என்பதாக அல்லாஹ் சொன்னார், நபியை ஏன் கவலைப்படுகிறீர்கள், இன்னக்க மையத்துவ இன்னகும் மையத்து, நீங்களே ஒரு நாளைக்கு மௌத்தாதான் போவீங்க. யார் உங்களை மௌத்தாவதாக சொன்னா அவங்க ஒரு நாளைக்கு மௌத்தாதான் போவாங்க. அதனால இந்த உலகத்திலே யாரும் நிரந்தரம் அல்ல. அல்லாஹ் தன் திருமறை சொல்வார், லிக்குல்லி உம்மத்தின் அஜல், ஒவ்வொரு மனிதனுக்கு ஒரு தவணை நாம் வைத்திருக்கின்றோம். அந்த தவணை வந்துவிட்டால் ஒரு நொடி முந்தவும் செய்யாது, பிந்தவும் செய்யாது. இந்த உலகத்திலே சில நேரத்திலே பரிதாபமான காட்சி நமக்கு இருக்கலாம். ஐயோ இதை விட்டுட்டு போய்த்தானேவாக அழுகுவார்கள், புலம்புவார்கள். ஆனாலும் கூட அதை நினைத்து மலக்குள் மௌத் விட்டு போக போறாரா? இதே அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை ஒரு சொற்பமானது. அல்லாஹ் சொல்வார், மத்தாஉ துன்யா கலீல், நபியே இந்த மக்களிடத்திலே சொல்லுங்கள், இந்த உலகத்தினுடைய இன்பம் சொற்பமான என்பதாக சொல்லுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். எனவே இந்த உலக வாழ்க்கை என்பது நாம் ஜாலி பண்ணுவதற்கும் ஜல்சா பண்ணுவதற்கும் வரவில்லை. இந்த உலகத்திற்கு வந்ததற்கு என்ன காரணம் யோசித்து பாருங்கள். பெருமானார் சொல்வாங்க, அத்துன்யா குலிக்கத் வான்தும் குலிக்தும் லில்-ஆখিরা, இந்த உலகம் உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் மறுமைக்காக படைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த உலகம் உங்களுக்காக. அல்லாஹ் சொல்வார், ஹலகலக்கும் ஃபில் அர்தி ஜமீஆ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாம் உங்களுக்காகத்தான். இந்த உலகத்தில் எல்லாம் இயங்குவது நமக்காகத்தான். அல்லாஹ் தஆலா வானத்தை படைத்தான், சூரியனை படைத்தான், சந்திரனை படைத்தான், காற்றை படைத்தான், எல்லாம் படைத்தான். தண்ணீர் இருக்கிறது, எல்லாவற்றுமே மனிதனுக்காகத்தான் படைக்கப்பட்டது. அதன் மூலமாக நாம் பயன்பெறுகின்றோம். நம்மால யாருக்காக பயன் இருக்கா? நாம் விரைந்து விட்டோம் என்று சொன்னால் இந்த வானம் நின்று விடுமா, பூமி நின்று விடுமா? அல்லாஹ் தஆலா சூரத் துஹானில் இப்படி சொல்வான், ஹமா பக்கத் அலைஹிமுஸ் ஸமாஉ வல் அர்த், ஃபிரௌனுடைய குற்றத்தால் அழிக்கப்பட்ட நேரத்தை அல்லாஹ் சொல்வார், இந்த உலகமே என்னுடைய அதிகாரத்திலே இருக்கு என்பதாக ஆர்வத்தோடு அழிந்தான் ஃபிரௌன். அவன் அழிக்கப்பட்ட நேரத்தை அல்லாஹ் சொல்வான், அவருடைய சாவை நினைத்து, மரணத்தை நினைத்து வானமும் மறவில்லை, பூமி மறவில்லை. ஆனால் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திற்கு வானவருக்கு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றார். இந்த உலகத்துக்கு யாரும் வர முடியாது. இந்த உலகத்தை விட்டு சென்ற யாரும் இந்த உலகத்துக்கு வர முடியாது. மௌத்துடைய நேரத்தை மக்கள் நினைப்பார்கள். பெருமானார் சொல்லுவாங்க, அன்னாஸ் நியாம் இதா மாத்து இன்தஹபு, மனிதன் தூக்கத்திலே இருக்கின்றார், மௌத்துடைய நேரத்திலே விழிக்கின்றார்வாக பெருமானார் சொல்வாங்க. மனுஷன் சேனா நித்திரையிலே இருக்கிறார், ஆழ்ந்த நித்திரையிலே இருக்கின்றார். நமக்கு மௌத்தை போல வராது என்றால் கருதுகின்றோம். மௌத்துடைய நேரத்தில் விழிக்கின்றான். அந்த நேரத்தில் அழுவான், புலம்புவான். அல்லாஹ் தஆலா திருமறையிலே சொல்லி தருகின்றான். 23வது சூராவுடைய 99, 100, 2 வசனத்தை அல்லாஹ் சொல்வான், ஹத்தா இதா ஜாஹரல் மௌத், மௌத் அவரிடத்திலே வந்தால், மௌத் அந்த மக்களிடத்திலே வந்தால் சொல்வாங்களா, ஆல ரப்பிர்ஜிஊனி லஅல்லி ஆமனு சாலிஹ், யா அல்லாஹ் என்னை அப்படிலாம் உயிரை கைப்பற்றிராத, என்னுடைய உயிரை எடுக்கிறானா அல்லாஹ், எனக்கு கொஞ்ச காலம் அவகாசத்தை புது, லஅல்லி ஆமனு சாலிஹா, நான் எல்லா நற்செயலும் செஞ்சிருவேன், எல்லா நற்செயலும் செஞ்சிருவேன். அந்த நேரத்தில் என்ன சொல்ற, அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் கூறுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் வ காயிது அப்பாத் லஅல்லி ஆமனு சாலிஹா, யா அல்லாஹ் என்னை அப்படிலாம் உயிரை கைப்பற்றிராத, என்னுடைய உயிரை எடுக்கிறான் அல்லாஹ், எனக்கு கொஞ்ச காலம் அவகாசத்தை புடு, லஅல்லி ஆமனு சாலிஹா, நான் எல்லா நற்செயலும் செஞ்சிருவேன், எல்லா நற்செயலும் செஞ்சிருவேன். இந்த நேரத்தில் என்ன சொல்ற, அல்லாஹ் சொல்வான், அல்லாஹ் கூறுகிறான், கல்லா இன்னஹா கலிமத்துன் வ காயிது, அவ்வாறு அல்ல, அவன் சொல்லக்கூடியது வார்த்தை தான், அது நடைமுறையில் அல்லாஹ் தஆலா சொன்னான்.
அவ சொல்றான். அது செல்லுபடி ஆகுமா, செயல்படுத்தப்படுமா? இல்லை. கலிபத்து ஓக்காயின்றான். அது உணர்ந்தான். அதை உணர்றதுனாலேதான் யாரையும் விட்டு விட்டு போக மாட்டாங்க. எனவே இந்த உலகத்தை அல்லாஹ் வாழ்வதற்கு அவகாசத்தை கொடுத்திருக்கின்றார். நாம் மறுமைக்காக என்ன செய்வோம்? இந்த உலகத்தினுடைய, நான் கூட சொல்லுவேன், இந்த உலகத்தினுடைய ஹலாலான இன்பத்தை மாற்றம் தடை செய்யவில்லை. நம்ம சாப்பிட வேண்டாம் சொல்லுதா, தூங்க வேண்டாம் சொல்கிறதா, இல்லற வாழ்க்கையை ஈடுபட வேண்டாம் கூறுகின்றதா, உலக மக்களோடு சந்தோஷமாக இருக்க வேண்டாமை பார்க்க கூறுகின்றதா? யோசித்து பாருங்கள். எல்லாம் இந்த வாழ்க்கையினுடைய சில தேவைகள் செய்து கொள்ளலாம், தப்பல். நான் கூட சொல்வேன், இல்லை, படிப்பதற்கு செல்கின்ற மாணவன் விளையாடுகின்றான், நண்பர்களிடத்தை வந்து அர்த்தரிக்கிறான், தப்பல்ல. அவனுடைய குறிக்கோள் என்ன? கல்வி பதுக்குவதற்காக சென்றான். அதை அவன் கோட்டை விடாத வரைக்கும் ஒரு வெற்றியாளர். அது கோட்டை விட்டால் அவன் தோற்று போவான். இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே இந்த உலகத்திலே செல்வத்தை தேடுங்க, செல்வத்தை தேடுங்க, நல்லபடியா நல்ல காரியத்தில செலவு செய்யுங்க, பதவியில இருங்க, அதை கொண்டு சேவை செய்யுங்கள், பாராட்டுக்குரியவர்கள். அதையெல்லாம் மார்க்க வேணாம்னு சொல்லலையே. ஆனால் இந்த உலகத்துக்கு நான் வந்து நேரத்தில் நாம் என்ன செய்தோம்? 5 நேரம் நாம் பேருதாக தொழுகின்றோமா? நான் மௌத்துடைய நேரத்திலே கடைசி நேர தொழுகையை நான் தொழுதுவிட்டு அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நிற்கின்றேன் என்பதாக யார் நினைக்கிறார்களோ, செயல்படுத்துகிறாரோ, அவர் பாக்கியசாலி. எக்ஸாம் வரும்போது என்ன செய்வான் நமக்கே தெரியும். ஓகே, எக்ஸாம் வரும்போது நமக்கே தெரியும் என்ன மாற்று என்று. சக்கராத்து நேரத்திலே முகத்தை பார்க்கிற நேரத்திலே எல்லா லட்சணமும் தெரிந்து போகும். அதனால மௌத்துடைய நேரத்திலே கூட நாம் அந்த கடவை நாம் செய்தோம் என்பதாக கூடிப்போல் வீழ்ச்சியோடு செல்ல வேண்டும். அனுபவர்கள் சொன்னார்கள், அலி அவர்கள் கல்வியுடைய ஞானத்தினுடைய நுழைவாயில் திருவாலாத்துவான அதீனத்தில் அழியும் பாபு. கல்வியினுடைய நகரம், அதனுடைய நுழைவாக அலியவாக சொல்வார். இந்த உலகத்தை சில தத்துவங்களை பார்த்தோம், ஆச்சரியப்பட்ட மக்கள் போகிறார்கள். உங்களுக்கு நான் சொல்லட்டுமா? அதில் அலியவருடைய படிப்பிலே வைதிகள் படித்து பார்க்கும் சிலைத்து போல்வீர்கள். அவ்வளவு ஞானத்தை 2 வரியில சொல்வார்கள், 4 வரியில சொல்வாங்க. குலதிரி ஞானம். இவரை தலைவர் சொல்வார்கள், மக்களே, இந்த உலகம் என்பது வேளாண்மை செய்கின்ற இடம், அறுவடை என்பது இல்லை. இந்த உலகம் வேளாண்மை செய்கின்ற இடம், அறுவடை என்பது இங்கே இல்லை. மறுமை நாள் என்பது அறுவடை செய்கின்ற இடம், அங்கே வேளாண்மை என்பது இல்லைன்னு சொல்வாங்க. என்ன அர்த்தம்? இந்த உலகத்தில் நான் செய்யக்கூடிய நல்ல காரியங்களுக்கு சில பலன்கள் இருக்கலாம், சில பாக்கியங்கள் இருக்கலாம், இல்லாமல் கூட போகலாம். சில நேரத்தில் பாத்தீங்கன்னா என்ன செய்வார்? ஹராரா சம்பாதிப்பாரு, தொழுகுவார், கஷ்டப்படுவார். சில பேர் வாழ்க்கை கூட ஹராமே பண்ணிடுமா, ஹராமே சம்பாதிப்பா, ஓடுவாருமா, தேவையே இல்லை. அதே தெரிய தலைப்பது அதுக்குள்ள போயிட்டு டைம் ஆயிருக்கு. ஆனா இந்த உலகத்திலே நாம் சில பாக்கியங்கள், சில நல்ல காரியத்தை நாம் செய்யலாம், கஷ்டப்படலாம். ருக்மானுடைய மகனுக்கு சொல்வார், மகனே, வாழ்க்கையிலே உலக வாழ்க்கையிலே கஷ்டப்படக்கூடியவன் எல்லாம் துர்பாக்கியசாலி இருப்பதாகவும், இந்த உலகத்திலே உல்லாசமான வாழ்க்கை வாழக்கூடியவன் எல்லாம் இறைவன் அருள் பெற்றவராக நீ நினைத்தவராக சொல்வார். அப்ப நான் இந்த உலகத்தில சில காரியங்கள் செய்யறோம், நான் நல்ல காரியங்கள் செய்யலாம், கஷ்டப்படலாம், ஒண்ணும் தேவையில்லை. ஏன் சொல்வார்கள், இந்த உலகம் என்பது வேளாண்மை செய்கின்ற இடம், அறுவடை என்பது இங்கே இல்லை. நான் மறுமை நாளையிலே அந்த அறுவடை மட்டும்தான் செய்ய முடியுமே தவிர இங்கே வேளாண்மை செய்ய முடியாது. அதுவே அல்லாஹ்வுடைய சன்னிதானத்தில் ரப்பே இந்த உலகத்துக்கு திருப்பி அனுப்பு, அப்படிதான் அனுப்பணும் இல்லையே. அதனால இந்த உலகத்தை அல்லாஹ் கொடுத்த அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஹசன் பஸ்ரி அவர்கள் என்ன செய்யறாங்க? ஒரு தடவை கபரஸ்தான்கள் கபரை, அதாவது என்ன செய்யறாங்க, ஒரு கபரை கடந்து செல்கிறார். ஹசன் பஸ்ரி பெரிய அறிஞர். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியான உம்மு சலமாவிடத்தில் பால் குடித்தவர்கள் தான் என்ன செய்யறாங்க? ஹசன் பஸ்ரி அவர்கள். ஏன்னா ஹசன் பஸ்ரியுடைய தாயார் வந்து உம்மு சலமா அவகிட்ட வந்துட்டு என்ன செய்ய வேலைக்கு இருந்தாங்க. முதல்ல இந்த வேலை விஷயமா வெளியில போயிடுவாங்க, அந்த பெண்மணி வேலைக்கு வெளியில போயிடுவாங்க. அதனால உம்மு சலமாவுக்கு குழந்தை இருந்துச்சு. அப்ப என்ன செய்வாங்க? அழுகிற நேரத்திலே பால் கொடுப்பாங்க. அந்த உம்மு சலமாவுடைய ஞானம் தான் ஹசன் பஸ்ரி அவங்களுக்கு. ஹசன் பஸ்ரி அவங்க சொல்லுவாங்க, ஒரு தடவை கபரை கடந்து செல்றாங்க. அப்ப கேட்டாங்க, இந்த கபரில இருக்கக்கூடிய மனிதனுக்கு அமல் செய்வதற்கு அவகாசம் கொடுக்கப்படுமான்னு கேட்டாங்க. எல்லாம் கேட்டாங்க, அது எப்படி அவகாசம் கொடுக்கப்படும்? மறுபடியும் இந்த உலகத்துக்கே வர முடியாது, எப்படி அமல் செய்ய முடியும்?
அவனுக்கு கிடைக்காத பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார், நீங்கள் அமல் செய்து கொள்வதாக சொன்னார். அது கிடைக்காத பாக்கியம் உங்களுக்கு பிடிக்கப்பட்டிருக்கிற அமல் செய்து என்பதாக. அது இந்த உலகத்திலே வாழும் காலத்திலே நம்மால் முடிந்த அமல்கள், நம்மால் முடிந்த நல்ல அமல்கள், அந்த அமல்களை செய்யுங்கள். அந்த அமல்களை கூட தாமதப்படுத்தாதீர்கள். நாளைக்கு சேவாதுவாரியில் கருதாதீர்கள். நாளைக்கு உயிரோடு இருக்கும் யார் கையில் இருக்கிறது? கடைசி அல்லாஹ் சொல்வான், 5 விஷயத்தை அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது. அதுல அல்லாஹ் சொல்வான், நாளைக்கு நீ என்ன செய்வாய் என்பது உனக்கே தெரியாது. நாளைக்கு நம்ம ஹயாத்தார் போது யாருக்கு தெரியும்? ஹயாத்தார் போது யாருக்கு தெரியும்? ஆனா இந்த உலகத்தில் அல்லாஹ் ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். உலகத்திலே ஹலாலான சந்தோஷத்தை அனுபவிங்கள் தவறல்ல. ஆனால் நான் படைக்கப்பட்ட நோக்கம் அல்லாஹ் என்பதற்காக நாம் 5 நேரம் தொழ வேண்டும். ரமதானுடைய காலத்திலே நோன்பை நோக்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்த ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள், ஹஜ்ஜை நிறைவேற்றுங்கள், உம்ராவை நிறைவேற்றுங்கள். அல்லாஹ் கொடுத்த பாக்கியத்தை செய்து கொள்ளுங்கள். நாளைக்கு நீங்கள் தாமதப்படுத்தாதீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு வணக்கத்தை தாமதப்படுத்துவதை தடை செய்தார். ஹதீஸ்ல வருது, புகாரி ஷரீஃபில் ஒரு வரலாறு வருகின்றது. புகாரி ஷரீஃபில் 851 ஹதீஸ். பெருமானார் அஸருடைய தொழுகையை துவக்கிறாங்க. தொழுது முடிச்சோட எதிர்த்து டக்குனு எழுந்து போயிட்டாங்க. தொழுது முடிச்சா டக்குனு எதிர்த்து போறாங்க, வேகமா எதிர்த்து போறாங்க. சஹாபாக்கள் ஆச்சரியமா பாக்குறாங்க, என்ன தொழுது உடனே வேகமா ஓடுறாங்க என்பதா. அப்படி போத நேரத்தில் பெருமானார் வீட்டுக்கு போய் டக்குன்னு வந்தாங்க. சொன்னாங்க, நான் இப்போது தொழுகை முடித்த போது எனக்கு ஒரு நினைவு வந்தது. என்னவென்றால், என்னுடைய வீட்டிலே ஜக்காத்தினுடைய வெள்ளி கட்டி ஒன்று இருப்பது எனக்கு நினைவுக்கு வந்தது. அதனுடைய வீட்டிலே இருப்பதை நான் பயந்து. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதை கொடுப்பதற்கு முன்னால் எனக்கு மௌத்து வந்துவிடும் என்பதால் நான் பயந்தேன். அதனால என்னுடைய மனைவிடத்திலே சொன்னேன், இந்த ஜக்காத்தை பொருள் இருக்கிறது, கொடுத்து விட்டு வா, கொடுத்து விடுவாக சொல்லி நான் சொல்லிவிட்டு வந்துடுவாக சொன்னார்கள் என்று சொன்னால் யோசித்து பாருங்கள். ஆனால் நமக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த இந்த வாய்ப்பை, இந்த பாக்கியத்தை பயன்படுத்திக் கொள்வது என்பது ஒன்று. இரண்டாவதாக நான் பயானுடைய முன்னரே சொன்னது போன்று, அந்த நியூ இயர் என்பது புத்தாண்டு என்பது நமக்கு அல்ல. அதனால புத்தாண்டு அன்னைக்கு இஸ்லாமிய வாழ்வர்கள் தெருக்களை உட்கார்ந்து என்ன செய்யறது, 12 மணி ஆச்சுன்னா என்ன செய்யறது, பொய்யிரு கத்துறது. வருஷம் ஆச்சரியம் செய்யறது, ஹாப்பி நியூ இயர். என்னடா ஹாப்பி நியூ இயர்? உனக்கு ஹாப்பி நியூ இயரே கிடையாது. நமக்கு பெருநாள் என்பது ரோப்பரோ ஹஜ் பெருநாள் தான். அதனால அந்த நாள்ல உட்கார்ந்து செய்யறது, தெருக்களை பூரா உட்கார்ந்து கத்துறது. அன்னைக்கு பார்த்தா மைக் செட்டை போட்டு அடிக்கிறது, ரோடு பூரா வந்து செய்யறது, அந்த புத்தாண்டு வரவேற்பு. இதெல்லாம் நீங்க செய்ய